ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17 வசனத்திலிருந்து 17 பாதியிலிருந்து வாசிக்கிறேன், 17, 18 வாசிக்கிறேன். எதுனா, என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவருமா உயிருள்ளவருமாய் இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவராக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? யோவான் சீஷனுக்கு ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தி சொல்கிறாரு. அவருடைய வல்லமையை அங்கே வெளிப்படுத்தி அங்கே காண்பிக்கும் பொழுது அவர் பார்த்து பயப்படுறாரு. பயந்து கீழே விழும்பொழுது அவர் சொல்கிறாரு, அவருடைய வல்லமை கண்டு நான் அவரை கண்டபோது செத்தவனை போல ஆமேன் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேலே வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். இதோ மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஆமென் 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த விண்ணு உலகத்தை விட்டு மண் உலகத்தில் ஒரு மனிதனாக ஒரு மானிடனாக பிறந்து வளர்ந்து 30 வயசில் ஞானசானம் பெற்று 33 வருஷம் கிட்டத்தட்ட 33 வயதில் அவர் கல்வார் சிலுவை நமக்காக பலியாகினார். இது யதார்த்தமாக நடந்த காரியங்கள் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள் படி அவர் கல்வார் சிலுவையில் அடிக்கப்பட்டு ஆணி அடிக்கப்பட்டு வேத வாக்கியங்கள் படி அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் மரித்த தேவன் அல்ல, அவர் மரித்து நமக்காக மரித்து அவர் நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். மரிப்பது ரொம்ப முக்கியம். நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக பாவம் செய்கிற ஆத்மா சாக வேண்டும். நீங்களும் நானும் சாக வேண்டிய நமக்காக எல்லா அடிகளும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக கைகள் கால்களும் ஆணி அடிக்கப்பட்டு முள்முடி சுடப்பட்டு விழாவிலே குத்தப்பட்டு மரித்து அடக்க பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பது ரொம்ப வெற்றியாக இருக்கிறது. மரணத்துக்கு அதிபதியான சாத்தானை தமது மரணத்தினாலே அழிக்கும்படியாக ஜீவ காலமாக மரண பயத்தில் இருந்த யாவரையும் விடுதலையாக்கும்படியாக கல்வால் சிலுவையிலே நமக்காக எல்லா பாடுகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமை வெளிப்படும் பொழுது ஆமென் அவருடைய காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவர் ரூபத்தை வெளிப்படுத்தும் பொழுது யோவான் சீஷன் பார்க்கும் பொழுது செத்தவனை போல கீழே விழுறாரு. வருகிற முதல் வார்த்தையே அவர் வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே. முதல் வார்த்தை ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே. எதுக்காக பயப்படாத சொல்றாருன்னா, ஆமென், நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறேன். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் கல்லும் மண்ணும் கிடையாது. காது இருந்து கேளாத தெய்வம் கிடையாது. கண் இருந்து பார்க்காத தெய்வம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது அவர் ஜீவன் உள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் ஜீவன் உள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் உயிர் உள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தெய்வம் மரணத்தை பரிகரித்து அவர் உயிரோடு எழுந்திருக்கிற தெய்வம். உயிர் உள்ளவராயிருக்கிறேன், நீ பயப்படாதே. நான் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நான் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். நான் அல்பாவும் ஒமேகமாயிருக்கிறேன். நான் தான் ஆரம்பம் முடிவுமாயிருக்கிறேன். எத்தனை பேர் நாம சொல்கிறீங்க? மனிதர்களுடைய ஆரம்பம் முடிவு நம்மளுக்கு தெரியாது. எங்கள் தாத்தா எப்போ பிறந்தாரு எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா எப்போ பிறந்தா தெரியும். இறப்பு எனக்கு தெரியும். ஆனால் எல்லாருடைய அப்பா எப்போ பிறந்தனாலும் தெரியுமா? ஒரு சிலருக்கு இப்போ தான் ஆதார் கார்டு பிறந்தனால அப்படி இப்படி இருக்குது. ஆனால் அப்போலாம் பர்த் சர்டிஃபிகேட் எதுவும் கிடையாது. நாமளே சொல்கிறது தான். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 64 வயசு இருக்கும். உங்களுக்கு எத்தனை வயசு கேட்டால் எனக்கு 34 சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்துறீங்களா? வயசு அப்படியே குறைப்பாங்க. உங்களுக்கு எத்தனை வயசுங்க? 34. உங்கள் பையனுக்கு? என் பையனுக்கு 30. அப்போ உங்களுக்கு 4 வயசு தான் கல்யாணம் ஆச்சா? ஒரு சிலர் எது குறைக்கிறான்னு தெரியாது, அப்படியே வயசு அப்படியே குறைப்பாங்க. அப்போ எப்போ பிறப்பு, எப்போ வளர்ப்பு, எந்த முடிவு, எந்த ஆரம்பம், நம்மள முன்னோர்கள் நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன். நான் முந்தினவரும் பிந்தினவராக இருக்கிறேன். வானமும் பூமியும் உருவாக்குவதற்கு முன்பாகவே அவர் ஜீவனுள்ள தேவனாகவே இருக்கிறார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு
உலகத்தில் ஆண்டவர் பிறந்து நமக்காக மரித்தார் கிடையாது. வேதம் சொல்கிறது உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் நமக்காக நியமிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறாரு. நான் வெள்ளிக்கிழமை ஜபத்தில் கேட்டோம், ஒரு பக்கம் அவர் தேவனுடைய மேய்ப்பனாக இருக்கிறாரு, ஒரு பக்கம் தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறாரு. எது பேராம சொல்கிறீங்க? ஒரு பக்கம் தேவனுடைய குமாரனாக இருக்கிறாரு, ஒரு பக்கம் மனுஷகுமாரனாக இருக்கிறாரு. அவர் கடவுளாகவும் இருக்கிறாரு, உங்களுக்காக மனிதனாகவும் அவர் வந்தார். மனிதனுடைய எல்லா பாடுகளுக்கும் அவர் தெரியும். நீங்கள் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பகல் பார்த்துங்க, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், சதா காலங்கள் உன்னோடு கூட இருக்கிறேன். 2 வார்த்தை. அவர் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தேவன், சதா காலமும் அவர் நம்மளோடு இருக்கிற தேவன். அதனால தான் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. இதே பேர் ஆமென் சொல்கிறீங்க. இதோ மரித்தேன், சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு கல்வார் சிலுவையில் உங்களுக்காக அவர் அங்கே மரித்து அவர் அடக்கம் செஞ்சிட்டாங்க. வேதம் வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்திராவிட்டால் நம்மளுக்கு வாழ்வு கொடுக்க முடியாது, நம்மளுக்கு ஜீவன் கொடுக்க முடியாது, நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. நாமும் கூட அவருடைய வருகையில் வரும்பொழுது நாம் இந்த உலகத்தை விட்டு முன்னாடி மரித்து இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது நாம் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவோம். நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நினைக்கிறேன், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். மகள் சொல்லுங்க, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எது பேராம சொல்றீங்க? அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாகவே இருக்கிறார், ஒரு முதல் பேரானவராக இருக்கிறார். அவர் எப்படி உயிரோடு எழுந்தாரோ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். நம்மளுக்கு மரணம் என்பது சரீரத்துக்கு மாத்திரம்தான் மரணம். இந்த பூமியில் கண்ணை மூடி பரலோகத்தில் நம்ம கண்ணை திறக்க வேண்டும். யாருன்னா ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லா தாங்க இருந்தாங்க, நல்லா இந்த மனுஷன் மேலே போயிட்டாங்க சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் கிடத்தி வச்சு என்ன பண்ணுவாங்க? அழுந்துன்னு இருப்பாங்க. உள்ள இருக்கிற ஆவி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உள்ள இருக்கிற ஆத்மா தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம சரீரத்துக்கு மாத்திரம்தான் மரணம் ஏற்படுகிறது, நம்மளுடைய ஆவி கிடையாது. நித்திய காலமாக நம்மளுடைய ஆத்மாவும் ஆவியும் பரலோகத்தில் தேவனை துதித்து கொண்டிருக்கிற நாட்கள் வரப்போகிறது. நித்திய பரலோகம் இருக்கிறது, நித்திய வாழ்வு இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆனால் இன்னொரு பகுதியில் நித்திய நரகம் இருக்கிறது, நித்திய வேதனை இருக்கிறது. அங்கே புழுகள் சாவதில்லை என்று வேதம் சொல்கிறது, காரிருள் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் 60 வருஷமோ இல்லை 80 வருஷமோ இல்லை 100 வருஷம் தான் இருப்போம். நாம் மரித்த பின்பு ஒரு பெரிய வாழ்வு இருக்கிறது, அதுதான் நித்திய ஜீவன் வாழ்வு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற வாழ்வு, அந்த உயிர்ப்பிக்கிறதுக்கு அந்த நித்திய ஜீவனுக்கு அடையாளமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். உங்களையும் உயிர்ப்பிக்கும்படியாக அவர் உயிரோடு எழுந்ததுக்கு அடையாளம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து போயிருக்கிறதோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கண்ணை விட்டு தூரமாக போயிருக்கிறதோ, எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இனி பார்க்க முடியாது, இனி வேறு வழிகள் கிடையாது, இனி மரணம் தான் என்று நீங்கள் நினைத்து கொண்டு வந்திருக்கலாம். கர்த்தர் ஒரு புதிய வழிகளையும் புதிய வாழ்க்கையும் புதிய தருணத்தையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சபை மக்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது முன்னாடி பார்வோன், பின்னாடி பார்வோன் சேனை, முன்னாடி செங்கடல். முன்னாடிய வழி இல்லை, பின்னாடிய வழி இல்லை. முன்னாடிய மரணம், பின்னாடிய மரணம். புதிய வழிகளை கர்த்தர் திறந்தார். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை என்று யாரும் நீங்கள் பரலோகத்துக்கு வர முடியாது என்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கு பெறுகிறார்களோ அவர்கள் தான் பரலோகத்தில் போக முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இது விராமன் சொல்கிறீங்க, ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ஞானஸ்நானம் எடுக்க நீங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, ஓகே. உயிர்த்தெழுந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா முதல் உயிர்த்தெழுந்த நற்செய்தி நீங்கள் மத்திய 28ஆம் அதிகாரத்தில் 1 படித்து பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாள் முடிந்து மைக்கில் படி. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில்
மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தபடி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து வந்து வாசலில் இருந்து கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உங்களையும் உயிர்ப்பிப்பார். பரலோக போவதற்கு உயிர்ப்பிக்கிற தேவனாய் கர்த்தர், உங்களை ஆயத்த பண்ணிக்கிறவர் தேவனாய் கர்த்தர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர் தேவனாய் கர்த்தர், உங்களை பாதுகாக்கிறவர் தேவனாய கர்த்தர். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மரித்தோர் இடத்துல நீங்க போய் தேட தேவையில்ல. அவர் ஜீவனுள்ள தேவனாகவே இருக்கிறார். நீங்க அங்க போய் இங்க போய் அது எடுத்து இது எடுத்து அது போய் நீங்க மொட்டை போட்டு அது போட்டு முட்டி போட்டு அந்த காரியங்கள் கிடையாது. உங்களுக்குள்ளாகவே தேவனுடைய ஆவியானவர் உயிரோடு இருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க. அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற தேவன். அவர் உங்களுக்குள்ளாக இருந்து அவர் பேசுகிற தேவன். உங்களுக்குள்ளாக இருந்து அவர் செயலாற்றுகிற தேவன். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் ஆண்டவர் சொல்கிறார். எதிபிராமன் சொல்கிறீங்க. அப்போ இங்கே முதல் வார்த்தை அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கே கல்வார் சிலுவையில் அங்கே அவர் மரித்து அவர் அடக்கம் செஞ்சிடறாங்க. ஒரு கல்லறையில் அடக்கம் செய்கிறாங்க. பெரிய கல்லை புரட்டி போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே பெண்கள் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கல்லறைக்கு வராங்க. அங்கே கல்லறைக்கு வரும்பொழுது தேவ தூதன் வந்து அந்த பெரிய கல்லை அங்கே புரட்டி போட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த கல்லை யாரை புரட்டுவார்கள் என்று அந்த சகோதரிகளை சொல்லின்னு வராங்க. அங்கே அந்த முறைமையின்படி ஏதோ அந்த வர்க்கம் அந்த வாசனை திரைவில் ஏதோ பண்ணுவாங்க போல். அதுக்காக அவங்க போகிறாங்க. முதல் நற்செய்தி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த முதல் நற்செய்தியே பெண்களுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சீஷர்களுக்கு கூட கிடைக்காத பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை பெண்களுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறார். அந்த தேவத்துவம் சொல்றான், மரித்த இயேசுவை நீங்க தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நீங்க சீக்கிரமா போய் அவர்களுக்கு சீஷர்களுக்கு அறிவிங்க. பெண்களுக்கு தான் பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆதாம் ஏவாள் யார் முதல்ல பாவம் செஞ்சது? ஏவாள் தான். யார் பாவம் செஞ்சது? ஏவாள். அந்த ஏவாள் யாரு? ஆனா பெண்ணா? பெண். ஒரு பெண் முதல் பாவம் செஞ்சதுனால எல்லா மனுஷனுக்குள்ளாக பாவத்தினால் மரணம் பிரவேசித்தது. பெண்கள் மேல் இருந்த சாபத்தை அதே பெண்களை கொண்டுதான் முதல் சுவிசேஷத்தை கர்த்தர் அறிவித்து அவர்களுடைய தலையெழுத்தும் கையெழுத்துக்களை கர்த்தர் மாற்றி போட்டிருக்கிறார். அவர்கள் தான் கர்த்தர் பயன்படுத்துவார். எந்த ஊழியத்தில் வேணா போய் பாருங்க, பெண்கள் தான் கர்த்தர் அநேக பேர் இருப்பாங்க. வேதம் சொல்கிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். புத்தி உள்ள ஸ்திரீ பார்க்கல ஆள சொல்லுங்க. புத்தி உள்ள ஸ்திரீ நீங்க பார்க்க சொல்லுங்க. அவங்கள பார்க்க சொல்லுங்க. புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாதவளோ தன் கரத்தினால இடித்து போடுகிறாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், நம்மளுடைய சகோதரர்களுடைய ஜபம் வல்லமையானது. நான் சொல்லுகிறேன், சகோதரிகள் பண்ணுகிற ஜபமோ ஊழியமோ அது மிக மிக வல்லமையானது. இப்போ முதல் சுவிசேஷம் பைபிள்லேயே ரொம்ப முக்கியமானது. ஆண்டுடைய பிறப்பு ஒரு அதிசயம், அவருடைய இறப்பு ஒரு அதிசயம், அவருடைய உயிர்ப்பு ஒரு அதிசயம். அவர் உயிர் தெழுந்தது பெரிய நற்செய்தியை பெண்கள் மூலியமாக தான் கர்த்தர் அங்கே முதல் அறிவிக்கப்படுகிறது. அந்த பெண்களுக்கு மூலியமாக தான் இந்த உலகத்திற்கே இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சகோதரர்களுடைய ஜபம் அது ரொம்ப நல்லது, ரொம்ப வல்லமையானது. அதை விட சகோதரிகள் செய்கிற ஜபமும் ஊழியமோ அது மிக மிக வல்லமையானது. ஒரு சகோதரிகள் பண்ணுகிற ஜபம் ஒரு குடும்பத்தை எழும்பி கட்டும். சகோதரிகள் பண்ணுகிற ஜபம் ஒரு ஊழியத்தை எழும்பி கட்டும். சகோதரிகள் பண்ணுகிற ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவுபடுத்துகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு வீட்டில் ஒரு சகோதரிகள் குடும்பம் நல்லா பண்ணாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அப்படி தானே? ஆண்கள்லாம் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு வருவாங்க, பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஆனால் பெண்களுடைய
அந்த குடும்பம் நடத்துகிற விதம் தான் அந்த குடும்பம் செழிக்கும், அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்க எப்படி பணத்தை எப்படி கையாளுறாங்க ரொம்ப முக்கியம். செலவு பண்ணணும், அதுக்குன்னு வீண் செலவு பண்ணக்கூடாது, பந்தாவாக பண்ணக்கூடாது. எதிர் வீட்டில் வாங்கிட்டாங்க பக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்க சொல்லிட்டு அதேமாரி பண்ணக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, அவங்க வீட்டில் என்ன பண்ணிட்டாங்களோ அது எங்கள் வீட்டில் பண்ணணும். எதிர் வீட்டில் அந்த அம்மா எது செய்யுதோ அதே பேர் பண்ணுவாங்களாம். அந்த வீட்டில் மீன் குழம்பு செஞ்சாங்கன்னா இந்த வீட்டில் மீன் குழம்பு, அந்த வீட்டில் கருவாட்டு குழம்பு செஞ்சாங்கன்னா இந்த வீட்டில் கருவாட்டு குழம்பு, அந்த வீட்டில் அந்த அம்மா ஒரு நல்ல ஒரு பவுட்ரு வாங்கிச்சுன்னா அதேமாரி பவுட்ரு, அந்த கம்முல்லாம் இதே கம்முல், அதே தலை ஏர்ஸ்டைலில் ஒரே மாதிரி. அந்த அம்மா பார்த்து எது பண்ணாலுமே இவளை என்ன மாதிரியே பார்த்து பார்த்து காப்பி அடிச்சு பண்ணுறாளே, இவளுக்கு எதனா ஒன்று பண்ண சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு பேண்டேஜ் போட்டு ஒட்டின்னு வந்துச்சான். ஒட்டிட்டு வந்துட்டு பிறகு காலையில் வீட்டை பெருக்கிடு வாசலில் பெருக்கின்னு கோலை விட்டு சொல்லி இந்த அம்மா வந்து எதிர்பார்க்குது, எது மூக்கில் எது வெள்ளையே தெரியுது, ஒருவேளை சரியாக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தா இது பேண்டேஜ் ஒட்டினுக்குது. இந்த அம்மா கேட்குது, என்ன பண்ணிருக்கிற, மூக்குன்னா வெள்ளையாக இருக்குது, என்ன பண்ணி வந்திருக்க, இது பேண்டேஜில் ஒட்டி வந்திருக்க. என் மூக்கு கிளி மூக்கு மாதிரி இப்போ ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அது இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு பாத்து மூக்கு மாதிரி சின்னதாக்கிட்டேன், அதான் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியா, அவங்க வீட்டுக்காரர் போயிடுச்சு. அந்த அம்மா எதிர் வீட்டுக்கார அம்மா எவ்வளோ மூக்கு எவ்வளோ அழகாக அதை ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ அருமையாக வந்தது, என் மூக்கு அதே போல் நீ ஆப்ரேஷன் பண்ணு, உன்னை விட மாட்டேன். இதுனால வீட்டுக்காரர் போயிட்டு என்ன பண்ணுது அப்படி உழுக்கிறது, எனக்கு இது தேவை அது தேவை. அதுக்கப்புறம் இந்த அம்மா போயிட்டு அந்த வீட்டுக்காரர் எனக்கு இது பண்ணுங்க அந்த வீட்டுக்காரர் எதிரி வீட்டுக்கார அந்த அம்மா மூக்கில் நல்லா ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அழகாக மாட்டாங்க, நானும் அதுமாரியே பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இந்த அம்மாவை கேட்குது. இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, இது தொல்லை தாங்க முடியாது சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு மூக்கை ஆப்ரேஷன் பண்ணி அறுத்து போட்டு ரத்தம் ஊட்டின்னு வருது. மறுநாள் அந்த அம்மா கோலை விட போகிறது பெருக்கிறதுக்கு பேண்டேஜ் எடுத்துகிட்டு வந்துருக்குது. என்னம்மா இதுக்குள்ளே சரியாச்சா, நான் ஆப்ரேஷனே பண்ணலையே, போச்சா. எதுவுமே நம்மளுக்கு என்ன இருக்குதோ அது சந்தோஷமாக அனுபவிக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிறது எதிர்த்து விட்டு பார்க்குறது அக்கத்து விட்டு பார்த்து பண்ணிங்கன்னா அது தோல்வியில் போய் முடியும். எத்திபிராமன் சொல்கிறீங்க. அநேக ஊழியர்கள் கூட அநேக ஊழியக்காரர்கள் கூட அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்க. ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை என்னன்னா, நீ விளம்பரத்தை தேடாத, கர்த்தரே உங்களை விளம்பரமாக கர்த்தர் மாற்றுவார். அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்க, அவங்க போட்டு வாங்கிட்டாங்க இவங்க வலை வாங்கிட்டாங்க, அவங்க பைக்கை வாங்கிட்டாங்க அவங்க கார் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர்களை பார்த்து கேட்காதீங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. பார்த்துடுங்க, பக்கத்து வீட்டை பார்த்து ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க, எதிர்த்து வீட்டை பார்த்து ஆண்டவர்கிட்ட போய் கேட்காதீங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தருகிற தேவனாகவே இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்திபிராமன் சொல்றீங்க. அப்ப பெண்களுக்கு தான் முதல் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. 8ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவர் சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரிகளை கவனிங்க, முக்கியமாக சகோதரிகள் கவனிங்க. நீங்கள் பண்ணுகிற ஜெபம் இந்த ஊழியத்துக்கு அது அஸ்திபாரமாக இருக்கிறது. நீங்கள் செய்கிற இந்த ஊழியம் வேகமாக வளரும். அவர்கள் சுவிசேஷ அறிவிக்கும்படியாக ஓடினார்கள். நீங்கள் சாதாரணமாக இருக்க தேவையில்ல, நீங்கள் ஊழியத்தின் எல்லைகள் விரிவுபடுத்தும்படியாக ஓட வேண்டும். நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நாம் மௌனமாக இருக்கக்கூடாது, மிக தீவிரமாக செயல்பட வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துங்க, ஊழியத்தின் வேகத்தை இன்னும் அதிகரிங்க. சாவுக்கு அதிபதி சாத்தானே இயேசு சாவாலே வென்று விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். பயமில்லையே, மரணம் பயமில்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். எத்திபிராமன் சொல்றீங்க. முதல் சுவிசேஷம் பெண்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அது சீஷர்களுக்கு அறிவிக்கும்படியாக பெண்கள் ஓடுகிறார்கள். அந்த சீஷர்கள் முழுவதும் உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம்
சகல சாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், பின்புதான் முடிவு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சீஷர்கள்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா 19 வசனம், உயிர் தெழுந்த உடனே அவர்கள் வெளிப்படுத்தின உடனே ஆண்டவர் சொல்றாரு 19 வசனத்துல, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளை யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எத்திபிராமன் சொல்றீங்க, நீங்கள் புறப்பட்டு போய் பக்கத்துல சொல்லுங்க, ஆகையால் சத்தமா சொல்லுங்க, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சொல்லுங்க, இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறேன். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஒரு வேலையை கொடுக்கிறாரு. எல்லாரும் நாம் கிறிஸ்துக்குள்ளாக வழி நடத்த வேண்டும். எல்லாரும் நித்திய ஜீவனுக்களாக வழி நடத்த வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாம ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். இந்த வருஷத்தில் எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுப்போம்? சும்மா வாய்த்தர் சொல்லுங்க. குறைந்தது 1000 பேருக்கு, லட்சக்கணக்கு பேருக்கு கொடுக்க கருத்து நம்மளை பயன்படுத்தி வராங்க. ஒரு நிமிஷத்தில் போதும். பேதுரு ஒரு நிமிஷத்தில் அங்கே அவர் உயிர்த்தெழுதல் குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்கே கிட்டத்தட்ட 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. என்ன பிரசங்கம்? உயிர்த்தெழுந்த பிரசங்கம். எடுத்து படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே பெந்தகோஸ்து நாளில் அங்கே ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அங்கே ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அங்கே 120 பேர் மேலே அங்கே ஊற்றப்படுகிறார். சீஷர்கள் கல்வார் சிலுவையில் யோவானை தவிர மீது எல்லாம் மறுதளிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனால் பெந்தகோஸ்து நாள் ஊற்றப்படும் பொழுது மறுதளிச்சு போன பேதுரு அங்கே வல்லமையாக எழுந்து ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். புதிய ஏற்பாட்டில் புதிய சபையில் முதல் பிரசங்கமே உயிர்த்தெழுந்தல் பிரசங்கம் தான். உயிர்த்தெழுந்த பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நீங்க 22ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைபடியும் அவருடைய முன் அறிவிப்பின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டையை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால கட்டியிருக்க கூடாது இருந்தது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அவரை மரணத்தினால கட்டி இருக்க கூடாது இருந்தது. தேவன் நிர்ணயித்தபடியே, அவர் முன்னறிவிப்பின்படியே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் ஆணி எடுத்து நீங்கள் கொலை செய்தீர்கள். தேவனும் ஒரு உயிரோடு எழுப்பினார். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால கட்டப்பட்டு இருக்க கூடாது இருந்தது என்று அங்கே பிரசங்கம் பண்ணும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. 36 வசனம், ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிவிக்க கடவர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்து உண்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களை பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எது ஆமென் சொல்றீங்க? நீங்கள் 41 வருஷம் படித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வார்த்தைகள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினமே ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
முதல் பிரசங்கம் பேதுரு பண்றாரு, ரோட்லே பண்றாரு, சபையில் பண்ணல. கட்டடம் முக்கியம் தான், ஆனால் கட்டடத்தை பெரிய முக்கியத்துவப்படுத்தக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கருத்தாக கவனிங்க. முதல் பிரசங்கம் பேதுரு பண்ணிக்கிறது என்ன பிரசங்கம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் முன் அறிவிப்பின்படியே, அவருடைய தீர்மானத்தின்படியே நீங்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்தீர்கள். தேவன் அவரை உயிர்ப்பித்தார். மரணக்கட்டு அவர்கள் கட்டப்பட்டு இருக்க முடியாது. அதனால் அவர்கள் இந்த வார்த்தை கேட்ட பொழுது இருதயத்தை குத்தவுண்டவர்களாகி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். இந்த பேதுரு நின்று பிரசங்கம் பண்ணது, நாங்களே சாட்சிகளாக இருக்கிறோம் என்று அவர் வெளிப்படையாக சொல்லுகிறார். நாங்களே சாட்சிகளாக இருக்கிறோம் என்று வெளிப்படையாக சொல்லுகிறார். இவர்கள் பேதுரு கொண்டு கர்த்தரை எப்படி பயன்படுத்தினார்னா, அந்த உயிர்த்தெழுந்த நற்செய்தியே பெண்கள் மூலியமாக தான் பேதுருக்கு அறிவிக்கப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மௌனமாக இருக்கிற காலங்கள் கிடையாது. நீங்கள் அதிகமாக உங்கள் குடும்பங்களுக்காக செபிக்கிற காலமாக இருக்கிறது. நீங்கள் ஊழியக்காரர்களுக்காக அதிகமாக செபிக்கிற காலமாக இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்ம எப்பொழுதும் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மனக்கண்களை திறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19 23 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையை நாம் அனுபவிக்கும்படியாக பார்க்கும்படியாக கர்த்தர் மனக்கண்களை கர்த்தர் திறந்தருள்வாராக. எத்தேபிராமன் சொல்றீங்க, எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரத்துக்கும் வல்லமுக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கு மேலாக அவர் உயர்த்தினார். எல்லா 23 சொல்லுது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனாகவே இருக்கிறார். எதுவே ராமன் சொல்றீங்க, பகல் பசங்க எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவார். சொல்லுங்க, எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் மகிழ்ச்சினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. அவர் மரித்து வந்து கர்த்தர் உயிரோடு எழுந்து எல்லாவற்றால் கர்த்தர் உங்களை நிரப்புகிற தேவனாகவே இருக்கிறார். எதேபிராமன் சொல்கிறீங்க. நீங்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-14 வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே அவர் மரணத்தை குறித்து அங்கும் போடப்பட்டு இருக்கிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10 வசனம், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்கு அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக இருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டு நான் குப்பையாக எண்ணுகிறேன். எதுவே ராமன் சொல்கிறீங்க, அவர் எனக்காக அவர் பரலோகத்தில் அவ்வளோ மகிமை பொருந்தவராக அவருடைய மகிமை காண்பிக்கும் போது தான் யோவான் சொல்கிறாரு, செத்தவனை போல கீழே விழுறாரு. ஆண்டவர் சொல்கிறார், இதோ மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். அவர் மகிமை பொருந்தவராக அங்கே இருந்தார். அவர் மகிமை பொருந்தவராக பரலோகத்தில் இருந்தார். உங்களுக்காக எனக்காக எல்லா மகிமையும் விட்டுட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு மனிதனாக, ஒரு சாதாரண மனுஷனாக கல்வார் சிலுவையில் கிட்டத்தட்ட நிர்வாண கோலமாக கைகள் கால்கள் மாடி அடிக்கப்பட்டு முள்முடி சுடப்பட்டு விழாவில் கொத்தப்பட்டு கட்டிசு சுற்று ரத்த வரைக்கும் நமக்காக சிந்தப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவருடைய சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுத்தார். அவர் கைகள் கால்களை ஆணி அடிக்க அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் முள்மூடி சூட ஒப்பு கொடுத்தார். அவர் மகிமையே அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்றால் நாம் ஏன் லாபமாக இருக்கிற அனைத்தையும் நாம் நஷ்டம் என்று விட்டு கொடுக்க கூடாது? உங்களுக்கு அது சந்தோஷமா இருக்க செய்யறதுக்கு ஆண்டவருக்கு பார்வைக்கு அது அருவருப்பா இருக்கிறது. மீண்டுமாக ஆவியான உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவரே அவ்வளோ மகிமை பொருந்தவராக உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து வந்திருக்கிறார். ஏன் உங்களால் விட்டு கொடுக்க முடியவில்லை? ஏன் பாவத்தை விட்டு கொடுக்க முடியவில்லை? ஏன் உங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் நேரத்தை விட்டு கொடுக்க முடியவில்லை? ஏன் உங்களுடைய பேச்சை விட்டு கொடுக்க முடியவில்லை? அநேக பேர் செய்து கொண்டு தான் இருக்கீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து கொண்டு தான் வந்திருக்கிறது. நீங்களும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் லாபமாக இருக்கிற அனைத்தையும் நஷ்டம் என்று கருத வேண்டாம். உங்களுக்கு எது நன்மையாக தோன்றுகிறதோ, எது உங்களுக்கு சந்தோஷமாக தோன்றுகிறதோ அது கர்த்தருடைய பார்வைக்கு அது அருவருப்பாய் தோன்றுகிறது. அல்லேலூயா. நம்ம திருவிருந்தில் பங்கு பெற போகிறோம்.
அநேக பேர் அதனுடைய வலிமையும் அதனுடைய பலமும் அதனுடைய வல்லமை என்று தெரியாமல் அநேக பேர் துணிகரமாக அது செய்து அது எடுத்தாங்கன்னா வேதம் சொல்லுகிறது அநேக பேர் பலவீனரும் அநேக பேர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பயபக்தியாக நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்டு திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும். எதை பேராமன்னு சொல்றீங்க? தயவு செஞ்சு நீங்கள் தவறான பாவமான காரியங்கள் கையெடுத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் திருவிருந்து தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அது உங்களுக்கு சாபமாக விடும். அது மரணத்துக்குள்ளாக உங்கள் நடத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு லாபமாக இருக்கிற அனைத்தையுமே நம்ம நஷ்டம் என்று கருதுகிறோம் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த நாளில் எங்களுக்காக நீங்கள் விண்ணு உலகத்தை எல்லா மகிமையும் விட்டு இந்த மண்ணு உலகத்தை எங்களுக்காக வந்தீர். கைகள் கால்களில் எங்களுக்காக அடிக்க ஒப்பு கொடுத்தீர். முள்மூடி சூட ஒப்பு கொடுத்தீர். எங்களுக்காக நீங்கள் ஜீவனை கொடுத்திருக்கீங்க. ஆனால் எங்களால் பாவத்தை விட்டு கொடுக்க முடியலையே, எங்களால் எங்களுடைய பேச்சை விட்டு கொடுக்க முடியலையே. நாங்கள் செய்கிறதே செய்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை அதையே நாங்கள் பிரியமாக செய்து கொண்டு இருக்கிறோமே. எங்களை ஒரு விஷயம் மன்னித்தருளுங்க ஆண்டவரே. அப்போஸ்தலன் பவுல் சொல்றா, எங்களுக்குள்ளாக பாவ பிரமாணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் ஆகாதனாக போகாதபடிக்கு என்னை நான் ஒடுக்குகிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளை எல்லாம் அறிக்கை செய்யுங்க. ஏசப்பா, என்னை நான் ஒடுக்குகிறேன் ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருக்கீங்க. நாங்கள் எங்கள் ஆத்ம சரீரத்தை எங்களுடைய நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் கர்த்தர் ஆண்டவர் இந்த ஜபத்தை ஏறெடுத்தார்களோ அவர்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறார் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி மகியம் பார்த்துங்க. இதே பேராமன்னு சொல்றீங்க. மீண்டும் வாசிக்க பாருங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்கு அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாய் நான் மரித்திருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக இருக்கும்படிக்கு நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பாவத்துக்கு மரித்து நாம் நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். நாம் பழைய மனுஷன் கிடையாது. பழைய மனுஷனை நீங்கள் கழட்டி போட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய மனுஷனையும் பழைய மனுஷனுடைய செய்கைகளையும் பாவத்தையும் சாபத்தையும் நீங்கள் கழட்டி போட்டு நம்மளுடைய சிருஷ்டிகருடைய சாயலில் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மீண்டும் ஆண்டவருடைய ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஆமே, நாம் பேதுரு போல நாம் அழைக்கப்படவில்லை, நாம் தானியேல் போல அழைக்கப்படவில்லை, நாம் ஊழியக்காரர்கள் போல இருக்க அழைக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து போல இருக்கும்படியாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவங்களும் பாவம் செய்கிறவங்க நான் ஏன் செய்யக்கூடாது? அவங்க அக்கிரமத்தை நான் ஏன் செய்யக்கூடாது? நம்ம அவர்களை பார்த்து செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து போல மாறும்படியாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பகல் பார்த்து சொல்லுங்க. பேதுரு போல இருக்கும்படியாக நம்ம அழைக்கப்படலை. பவுலை போல இருக்கும்படியாக நம்ம அழைக்கப்படலை. தானியேலை போல தாவீதை போல இருக்கும்படியாக நான் அழைக்கப்படவில்லை. ஊழியக்காரர்கள் போல இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து போல அவருக்கு ஒப்பான சாயலாக இருக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எப்படி எனில் இப்படி நான் அவரையும் அவருடைய மரணத்தின் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்கு அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியான நான் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்து இருப்பதற்கு தகுதியாக இருக்கும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன். ஏதோ ஒரு காரியத்துக்காக கர்த்தர் உங்களை பிடித்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தினால் அவர் அன்பின் கயிறினால் உங்களை கட்டி இழுத்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்களுக்காக எனக்காக ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்களுக்காக ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்றும்படியாக உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுங்க. அன்றைக்கி கல்லறையில் ஓடி அங்கே பெண்கள், ஸ்திரீகள், சகோதரிகள் பயப்படாமல் கல்லறைக்கு போகலன்னா அங்கே உயிர்த்தெழுந்த நற்செய்தியை அவர்கள் கேட்டிருக்கவே முடியாது. நீங்கள் பயப்படாமல் போக வேண்டும். பயப்படாமல் ஒரு கால் எடுத்து வைக்க வேண்டும். நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற காலங்கள் கிடையாது. அவர்கள் வீட்டிலேயே உட்கார்ந்து இருந்தாங்கன்னா, வீட்டிலேயே சமையல் செஞ்சுருந்தாங்கன்னா, வீட்டிலேயே வீட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அங்கே பெரிய இந்த உலகத்துக்கு சுவிசேஷமே கிடைத்திருக்காது. எத்தனை சொல்கிறீங்க? ஜபம் பண்ணுவதற்கு யாரெல்லாம் காரணம் சொல்கிறாங்களோ அவர்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள்.
தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சபைக்கு வருவதற்கு யாரெல்லாம் காரணம் சொல்லுகிறார்களோ அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். எனக்கு ஜெபம் பண்ணுவதற்கு நேரமே இல்லை பாஸ்டர் என்று சொல்லுகிறவர்கள் ஏதோ ஒரு இடத்துல பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். உங்கள் வீட்லேயோ உங்கள் சொந்த பந்தங்களையோ யாரோ சபைக்கு வருவது அசட்டை பண்ணிக்கிறார்களா? ஜெபம் பண்ணுவதற்கு அசட்டை பண்ணிக்கிறார்களா? வேதத்தை வாசிப்பதற்கு அசட்டை பண்ணிக்கிறார்களா? ஆராதிப்பதற்கு அசட்டை பண்ணிக்கிறார்களா? ஏதோ ஒரு பகுதியில் பிசாசனை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அதற்காக நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். அதுக்காக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவதற்கு எனக்கு நேரமே இல்லை, நான் ஊழியம் செய்வதற்கு நேரமே இல்லை, சபைக்கு வருவதற்கு நேரமே இல்லை, நீங்கள் சொல்வார்களானால் நீங்களே உங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கீங்க. எதிபிராமன் சொல்றீங்க, என்னால் பாவம் விட முடியல, செய்ய முடியல, என்னுடைய பலவீனம் ஆண்டவரே, நான் எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நான் அதே செய்கிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். நான் ஆகாதவன் என்று போகாதபடிக்கு என்னை நான் ஒடுக்குகிறேன் என்று வேதம் சொல்கிறது. நான் உயிர்த்தெழுதலில் தகுதி பெற்றுக்கொள்ளும்படியாக லாபமாக இருக்குதே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். உங்களுக்கு எது பிரியமாக இருக்கிறதோ, எது சந்தோஷமாக இருக்கிறதோ அது குப்பையாக விட்டாதான் நீங்களும் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற முடியும், நீங்களும் பரலோகத்துக்கு போக முடியும். எதிபிராமன் சொல்றீங்க, இருக்கிற வண்ணமாக நம்ம இருந்தால் நாம் கைவிடப்படுவோம். நம்ம இருக்கிற வண்ணமாக இருந்தோம் என்றால் கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியாது. நம்மளோட சாட்சி போயிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. எதிபிராமன் சொல்றீங்க. சாட்சி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு நினைவு வருகிறது. வேதம் சொல்லுகிறது, நேரம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் படிச்சிங்க 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில், ஆமென், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே வேதம் சொல்லுகிறது, ஒரு லீடராக இருக்கிறவன், கண்காணிப்பாக இருக்கிறவன் எப்படி இருக்குன்னா மற்றவர்களால் குற்றச்சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும், புற ஜாதிகளிடத்தில் நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். சொல்லுங்கள், மற்றவர்களிடத்தில், இந்த ஊரில் ஒவ்வொரு நபர்களிடத்திலும் நீங்கள் நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். யாருக்கிட்டுமே யாருமே உங்கள் மேலே குற்றம் சாட்டக்கூடாது. எதிபிராமன் சொல்கிறீங்க. முதலாவது இங்கே நின்று ஊழி செய்கிற, கீபோர்டு வாசிக்கிற, பாட்டு பாடுகிற, முன்னின்று ஊழி செய்கிற பிள்ளைகள் கவனிங்க. நீங்கள் நம்ம ஊழியத்தில், நம்ம கிராமத்தில் யாருக்கிட்டுமே எந்த ஒரு குற்றம் சாட்டாதபடிக்கு நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் எதனா ஒரு குற்றம் உங்களை மேலே இருக்கும் நான் கண்டால் யாருன்னா சொன்னாங்கன்னா உடனே அதனுடைய வேலையில் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு இறக்கி வைக்கப்படும், கொடுக்க மாட்டாங்க. எதிபிராமன் சொல்கிறீங்க. நம்ம முன்னாடி நின்று ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு காரியத்தில் விழுகிறாங்கன்னா அவர்களை குற்றப்படுத்துவது நம்மளுக்கு வேலை கிடையாது, அவர்களை குணப்படுத்தும்படியாக. எதிபிராமன் சொல்கிறீங்க. என் கொடுக்குற பிள்ளைங்க தெரியும், ஒரு சில காரியங்கள்லாம் சனிக்கிழமை நான் ப்ராக்டிஸ் வந்தால் தான், இல்லை நான் ஞாயிற்றுக்கிழமை வேலையோடு கரெக்டான டைமில் ஜபத்துக்கு வந்தால் தான் முன்னாடி நின்று இங்கே பாட்டு பாட முடியும். எதிபிராமன் சொல்கிறீங்க. ஒரு சில ஒழுங்குகள் இருக்கிறது. அந்த லீடர்ஸ் முன்னாடி நின்று ஊழியம் செய்கிறவர்கள் எந்த ஒரு தவறு எதனா செஞ்சாங்கன்னா நீங்கள் யார் வேணால் என்கிட்ட வந்து நீங்கள் சொல்லலாம். எதிபிராமன் சொல்கிறீங்க. யாராலும் குற்றச்சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும், புறஜாதிகளுக்கு நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தானியேல் கிட்ட எந்த ஒரு குற்றமே இல்லை, எதனா ஒரு குற்றச்சாட்டலாம் என்று அவர் வகை தேடி இருக்கும் பொழுது இவனிடத்தில் ஒரு குற்றமே இல்லை. இவன் ஆராதிக்கிற தெய்வத்தின் மூலியமாக, ஜெபிக்கிறது மூலியமாக தான் குற்றச்சாட்ட முடியும் சொல்லிட்டு ராஜாவை தவிர 30 நாள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் ஜெபம் பண்ணினாலும் எங்கே தூக்கி போடுவாங்க? சிங்கக்கேபில் தூக்கி போடுவாங்க. அதை பொருட்படுத்தவே இல்லை. வேற எதில் குற்றச்சாட்டக்கூடாது. அன்பு தேவனுடைய ஊழிய பிள்ளைகளே, கிருபையின் வார்த்தையின் ஊழியத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் புறஜாதிகளால் நீங்கள் குற்றச்சாட்டப்படாதவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் புறஜாதிகளால் நீங்கள் நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். எதிபிராமன் சொல்கிறீங்க. அவர்கள் தான் லீடருக்கு தகுதியாக இருக்கிறார்கள். நாம் உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாக இருக்கும்படியாக அவருக்கு மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாக இருக்கிறோம். நாம் பாவத்துக்கு மரித்திருக்கிறோம், நாம் சாபத்துக்கு மரித்திருக்கிறோம், நாம் நீதிக்கு பிழைத்திருக்கிறோம், அவர் சித்தத்தை செய்வதற்காக நாம் பிழைத்திருக்கிறோம். எத்தனை பேர் அவன் சொல்றீங்க? தகுதியாக இருக்கும்படிக்கு வேதம் சொல்லுகிறது, எப்படியான நான் மரித்தோழ்ந்து உயிர்த்தெழுந்தா இருப்பதற்கு தகுதியாக இருக்கும்படிக்கு. பக்கல் சொல்லுங்க, எப்படி ஆயினும், சத்தமாக சொல்லுங்க, எப்படி ஆயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்காக தகுதியாக இருக்கும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க.
இவர்கள் தான் எடுத்து பயன்படுத்த முடியும், இவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். லீடராக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், நீங்கள் வந்து என்கிட்ட முன்னாடி சொல்லலாம், இன்னும் வேகமாகிடுச்சு, இன்னும் ஒரே ஒரு வசனம் மாத்திரம் வேகமாக சொல்லி முடிச்சிடறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப அருமையான வசனம். கொலோசியர் 2:14 கடைசி வசனம். கொலோசியர் 2:14 பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிரடியாகவும், பக்கத்தில் சொல்லிடலாம், ஒரு நமக்கு எதிரடியாகவும், சத்தமாக சொல்லுங்கள், நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிராதபடிக்கு எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேலே வெற்றி சிறந்தார். எப்பொழுது வெற்றி சிறந்தார்? அவர் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது கர்த்தர் வெற்றி சிறந்திருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க, கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஜோபம் பண்ணிட்டு ஒரு நிமிடம் எல்லாம் எழுந்து நின்று அப்புறம் திருவந்து போல ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, பயமில்லையே மரணம் பயமில்லையே ஜெயம் எடுத்தார் இயேசு ஜெயம் எடுத்த சொல்லமா, பயமில்லையே மரணம் பயமில்லையே ஜெயம் எடுத்தார் இயேசு ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே சொல்லமா, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தை ஜெயித்த மன்னவர் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். பயமில்லையே மரணம் பயமில்லை, கரங்கள் தட்டி ஜெயம் எடுத்தார் இயேசு ஜெயம் எடுத்தார். பயமில்லையே மரணம் பயமில்லையே ஜெயம் எடுத்தார் இயேசு ஜெயம் எடுத்தார். ஒரு நிமிடம் எல்லாம் கரங்களை உயர்த்தி, அன்பு தகப்பனே துதிக்கிறோம் ஐயா, எங்களுக்காக கல்வார் சிலுவையில் எங்களுக்காக விண்ணு விலகத்தை விட்டு இந்த மண்ணு விலகத்தில் வந்து எங்களுக்காக கல்வார் சிலுவையில் இவ்விதமாய் பாடுபட்டீரே, இவ்விதமாய் பாடுபட்டீரே. கைகள் கால்கள் ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தீரே, முள்முடிச்சுட ஒப்பு கொடுத்தீரே, உம்முடைய ஜீவனை எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீரே. எங்களுக்கு லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். நாங்கள் உயிர்த்தெழுந்து வல்லமை பெற்றுக்கொள்ளும்படி தகுதியாக இருக்கும்படிக்கு லாபமாக இருக்கிற அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். இதோ மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், இதோ சதா காலம் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷ சகல சாதைகளுக்கு அறிவிக்க வேண்டும், அனைவரும் சிஷ்யராக்க வேண்டும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். சதா காலம் உன்னோடு கூட இருக்கிறேன். மரித்தேன், சதா காலங்களில் உங்களோடு கூட இருக்கிறேன். மரித்தேன், இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன், சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறேன். முதல் உயிர்த்த நற்செய்தியே பெண்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. பெண்கள் மூலியமாக சீஷர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, சீஷர்கள் மூலியமாக உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டது. இந்த நாட்களில், இந்த பகுதியில், நாம் வசிக்கிற இந்த தேசத்தில், நாம் வசிக்கிற இந்த மாநிலத்தில் உங்கள் மூலியமாக என் மூலியமாக தான் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. இங்கே நம்ம இந்த கூடுகையில் இந்த இடத்துல நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை, ஆனால் ஆன்லைனில், நெட்டில், யூடியூப்பில் அநேக பேர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, அநேக பேர் கேட்டுக்கொண்டு இருக்காங்க. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், பின்புதான் முடிவு வரும். அவர்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் ஓடினார்கள், அறிவிக்க ஓடினார்கள். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அந்த நற்செய்தி அறிவிக்கும்படியாக ஸ்திரீகள் ஓடுகிறார்கள், சகோதரிகள் ஓடுகிறார்கள். இந்த நாட்கள் நாம் ஓடி ஊழியம் செய்கிற நாட்களாக இருக்க வேண்டும். ஊழியம் செய்வதற்கும் ஜெபம் பண்ணுவதற்கும் சபைக்கு வருவதற்கும் யாரெல்லாம் காரணம் சொல்லுகிறார்களோ அவர்கள் ஏதோ ஒரு பகுதியில் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக, உங்களுக்கு நேராக கடந்து கொண்டு வருகிறது. ஊழியத்திற்கும் சபைக்கும் ஊழியம் செய்வதற்கும் ஏதோ ஒரு காரணத்தை நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் ஏதோ ஒரு பகுதியில் வஞ்சித்து கொண்டு இருக்கீங்க. தேவனாகிய கர்த்தரை உன் முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது.
அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அந்த ஸ்திரீகள் வீட்டில் இருந்திருந்தாங்கன்னா, எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, குடும்பம் இருக்குது, சூழ்நிலை சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றிருக்கவே முடியாது. அந்த சுவிசேஷத்தை தேவதூதர் மூலியமாக கேட்டிருக்கவே முடியாது. அன்பு தகப்பனே, ஒரு நிமிட கரங்களை உயர்த்தி, ஏசப்பா, ஊழி செய்வதற்கும் சபைக்கு வருவதற்கும் ஊழிக்காரோடு கூட இணைந்து ஊழி செய்வதற்கும் நாங்கள் எந்த ஒரு காரணமும் சொல்லாதபடிக்கு உம்முடைய உயிர் தேர்ந்த வல்லமையை அநேக ஜனங்களுக்கு சொல்லத்தக்கதான இந்த ஊழியத்தை நிறைவேற்றத்தக்கதான எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்துக்கு நேரத்தோடு வர நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஊழிக்காரோடு இணைந்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷ அறிவிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜபம் பண்ணும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நான் பாவத்துக்கு நேராக ஓடாதபடிக்கு என் கால்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் கைகள் பாவம் செய்யாதபடிக்கு என் கைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் வாயில நான் பாவம் செய்யாதபடிக்கு என் வாயை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் சிந்தையில பாவம் செய்யாதபடிக்கு என்னுடைய இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. லாபமாயிருக்கிற அனைத்து நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இந்த உயிர்த்த இந்த வல்லமையை ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளும்படியான மனக்கண்களை திறந்தருளும்படியாக செபிக்கிறான் ஆண்டவரே. எல்லாவற்றால் நிரப்பும்படியாக செபிக்கிறான் ஆண்டவரே. எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களும் உரிந்து கொண்டு வெற்றி சிறக்க பண்ணின தெய்வம் என் மக்களை வெற்றி சிறக்க பண்ணும்படியாக செபிக்கிறேன். என் வாலிப பிள்ளைகளை வெற்றி சிறக்க பண்ணும்படியாக செபிக்கிறேன். என்னுடைய சகோதரிகளை வெற்றி சிறக்க பண்ணும்படியாக செபிக்கிறேன். நாங்கள் வெற்றி உள்ள ஊழியமாக நிறைவேற்றி முடிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஏதோ 4 பேர் மாதிரி நாங்கள் ஊழி செய்யாதபடிக்கு உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய விருப்பத்தையும் உன் நோக்கத்தையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றுகிற ஊழியக்காரனாகவும் ஊழியமாகவும் விசுவாச மக்களாக இருக்கும்படியாக நான் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையினால் மூடிக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஆமென்.